பல வருஷங்களுக்கு முன்னாடி அடர்ந்த காட்டுக்குள்ள வாழ்ந்த ரிஷிகள் நம்மளை விட உயர்ந்தவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லன்னு கர்வத்தோட வாழ்ந்திருக்காங்க. அதே சமயத்துல ரிஷிகளோட மனைவிகளும் நம்ம மட்டும்தான் பத்தினிகள் அழகிகள்னு நினைச்சு வாழ்ந்திருக்காங்க. அந்த நேரத்துல ரொம்ப அழகான ஒரு பிச்சைக்காரரும் ரொம்ப அழகான ஒரு பெண்ணும் காட்டுக்குள்ள நடந்து போயிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்த ரிஷிகள் அந்த பெண்ணோட அழகுல மயங்கி அவங்க பின்னாடியே போனதாகவும், ரிஷிகளோட மனைவிகள் பிச்சைக்காரரோட அழகுல மயங்கி அவர் பின்னாடியே நடந்து போனதாகவும் சொல்றாங்க. சில நிமிடங்களுக்கு அப்புறம் அந்த அழகான பெண் மறைஞ்சதுனால சுய நினைவுக்கு வந்த ரிஷிகள் தங்களோட மனைவிகள் பிச்சைக்காரர் பின்னாடி போறத பார்த்துட்டு அந்த பிச்சைக்காரரை அடிச்சு காட்ட விட்டு துரத்த முயற்சி பண்ணிருக்காங்க. பல மணி நேரங்களா ஆயுதத்தை வச்சு போராடியும் பிச்சைக்காரரை காட்ட விட்டு விரட்ட முடியாத ரிஷிகள் கவலையோட உட்கார்ந்திருந்த நேரத்துல பிச்சைக்காரர் சிவன் ரூபத்துக்கு மாறி உங்களோட ஆணவத்தை அழிக்கிறதுக்காக தான் உருமாறி நானும் விஷ்ணுவும் வந்தோம்னு சொல்லிட்டு அங்கேயே மறைஞ்சதாகவும், காலப்போக்குல அதே இடத்துல மக்கள் கோவில் கட்டினதாகவும் சொல்றாங்க. இந்த சாமியோட பேரு பராய்த்துறைநாதர். திருச்சியில இருக்க திருப்பராய்த்துறையில இந்த கோவில் இருக்கு.